ஹலோ காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்று பார்த்தீங்கன்னா ஒரு அவசரமான வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. ஸோ உடனடியே நீங்க நேர்காணலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை உறுதிங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா கையோட வேலை வாங்கிட்டு வரலாங்க. ஸோ அது அரசு உதவி பெறும் பள்ளிங்க. அது எங்க இருக்குது, எப்படி பார்த்தீங்கன்னா நாம போகணும். ஸோ ஏ டு இசட் வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா சொல்றேங்க. அதே மாதிரி டெட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்லைங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா டைரக்டா போய் கலந்துக்கலாம். விண்ணப்பிக்க தேவையில்ல, மெயில் அனுப்ப தேவையில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய சப்போர்ட் தான் நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டா இருக்குங்க. ஸோ இப்போ வாங்க நாம பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தாங்க இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆசிரியர்கள் தேவை. சுயநிதி பிரிவில் பணிபுரிய ஆசிரியர்கள் ஆண் பெண் தேவைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சுயநிதி பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா சொல்றீங்க, அப்புறம் எப்படி அரசு உதவி பெறும் பள்ளின்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கேட்கலாம். அது லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல் எண்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் போஸ்டிங் பாத்தீங்கன்னா உடற்கல்வி ஆசிரியருங்க. இந்த உடற்கல்வி ஆசிரியருக்கு பாத்தீங்கன்னா என்ன படிச்சிருக்குன்னா, நீங்க பட்டப்படிப்போட நீங்க உடற்கல்வி இல்லைன்னா அதற்கு சமமான கல்வி படிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு டிகிரி வித்து பாத்தீங்கன்னா பிபிஐடி, அதாவது இளங்கலை படிச்சிருக்கணும். அது மட்டும் கிடையாதுங்க, கம்ப்யூட்டர் பயிற்றுனர், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் கேக்குறாங்க. இதுக்கு நீங்க எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கணும். அதாவது முதுகலை ஆசிரியரா நீங்க பாத்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா அதுக்கு சமமான படிப்பு படிச்சிருக்கணும். சோ தகுதி திறமை அடிப்படையில் ஊதியம் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேர்காணல் பொறுத்த வரைக்கும் பாருங்க, 8/7/2026 இருந்து 17/7/2026 வரைக்கும் நடைபெறுதுங்க. சோ நீங்க உடனடியா நேர்காணல் போய் அட்டன் பண்ணி கையோட ஜாப் வாங்கிட்டு வாங்க. நீங்க எங்க போகணும்னா செயலர் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி, 252 பொள்ளாச்சி ரோடு, உடுமலைப்பேட்டை 642126 திருப்பூர் மாவட்டம்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சோ அரசு பாத்தீங்கன்னா அங்க ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சம்பளம் பாத்தீங்கன்னா அரசு பாத்தீங்கன்னா கொடுக்குங்க. சோ இப்ப நாம அரசு உதவி பெறும் பள்ளி சுயநிதி பிரிவு நாம பாத்தீங்கன்னா பாக்கலாங்க. அது என்னன்னா, இப்ப நாம பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் நடத்துறோங்க. நமக்கு பாத்தீங்கன்னா அரசு பாத்தீங்கன்னா உதவி பண்ணுதுங்க. அதனால அரசு உதவி பெறும் பள்ளியே பாத்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆயிருதுங்க. சோ அதுதான் பாத்தீங்கன்னா. ஆனா தற்போது பாத்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு யாரு நியமிக்கிறாங்கன்னா அரசு கிடையாதுங்க. நாம ஸ்கூல் ஓபன் பண்ணோம்ல, அதுக்கு பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் இருப்பாங்களா, அவங்க தான் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் நியமிக்கிறாங்க. சோ அப்போ பாத்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடியதுதான் சம்பளங்க. சோ இது அரசு பாத்தீங்கன்னா நிர்ணயிச்சாங்களா, அரசு சம்பளம் பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. சோ நிறைய பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரிதல் இல்லாம இருக்கு. ஸோ நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இது சுயநிதி பிரிவு, அரசு உதவி பெறும் பள்ளி, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பிக்கிறாங்க. ஸோ அது விரிவாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ தற்போது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு நீங்க போய் நேர்காணல் நேரடியாக பார்த்தீங்கன்னா கலந்துக்குங்க. அவசரமா வந்துருக்குதுங்க. உங்களுக்கு பயனில்லாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா போய் அட்டன் பண்ணி இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டுங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.